அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹ்வின் இந்த பூமியில் ஆணவத்துடன் நடப்பதற்கு யாருக்கும் அதிகாரமில்லை, செல்வத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ. ஆணவமடைந்த முந்தைய சமூகங்களை அல்லாஹ் அழித்த கதைகளை புனித குர்ஆன் விவரிக்கிறது. அதேபோல் அதிகாரம் அல்லாஹ்வின் சோதனை என்பதை உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்த யூசுப் நபி, சுலைமான் நபி, தாவூத் நபி அலைஹிமுஸ்ஸலாம் போன்ற இறை தூதர்களை புனித குர்ஆன் புகழ்கிறது. ஆனால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகம் என்ற உயர்ந்த கருத்தை சர்வாதிகாரமாக மாற்றியவர்கள் புலி என்று அழைக்கப்படும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி. சமீபத்தில் அமித் ஷா ஒரு மேடையில் ஆற்றிய உரை இன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. हिंदू, सिख, बौद्ध, जैन, क्रिश्चियन शरणार्थियों को यहाँ नागरिकता देंगे। उसके बाद ध्यान से सुनना भाइयों, उसके बाद एनआरसी को हम अमल में लाने वाले हैं। एनआरसी मुझे बताओ, ये जो घुसपैठिए आए हैं उनको निकालना चाहिए या नहीं निकालना चाहिए? निकालना चाहिए या नहीं? भारतीय जनता पार्टी की सरकार जो शरणार्थी आए हैं उनको पहले नागरिकता देगी और उसके बाद में कश्मीर से कन्याकुमारी और आसाम से लेकर गुजरात तक एक एक घुसपैठिए को चुन चुन कर निकालने का काम ये भारतीय ஒரு தேர்தல் நேரத்தில் அமித் ஷா மேடையில் இருந்து பாஜக தொண்டர்களிடம் கேட்கிறார், இங்கு பணிபுரியும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளியேற்ற வேண்டுமா? சங்கப்பரிவார் ஆதரவாளர்கள் ஒரே குரலில் ஆம் என்று கூச்சலிடுகின்றனர். இதை கேட்ட அமித் ஷா அறிவிக்கிறார், பாஜக ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, அஸ்ஸாம் முதல் குஜராத் வரை உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் என்ஆர்சி மூலம் வெளியேற்றுவோம் என்று. முஸ்லிம்களை தாக்குவதற்காக பௌரத்துவ சட்டம் என்ற பெயரில் என்ஆர்சியை அமல்படுத்த மத்திய அரசு முயன்றது இப்படித்தான். ஆனால் என்ஆர்சி நடைமுறையில் இருந்தபோது கோவிட் என்ற மாபெரும் தொற்று உலகில் நுழைந்தது. இந்தியா உட்பட உலகின் பல பகுதிகளை இது பாதித்தது. அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் கோவிட்டால் பாதிக்கப்பட்டார். நோயால் பாதிக்கப்பட்டு பரிதாப நிலையில் இருக்கும் அவரது படம் இன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. இந்த படங்களை பகிர்ந்து மக்கள் கூறுவது இவ்வாறு, என்ஆர்சி மூலம் முஸ்லிம்களை தாக்க முயன்றபோது அமித் ஷாவுக்கு கிடைத்தது அல்லாஹ்வின் தண்டனை. இனியும் முஸ்லிம்களுக்கு எதிராக முயற்சித்தால் அல்லாஹ் இதைவிட பெரிய தண்டனை வழங்குவார். அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இவரது நோயில் மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சமூகத்தை முழுவதுமாக தாக்க முயலும்போது அல்லாஹ்வின் தண்டனை இறங்கும். சிறுபான்மையினரை வேட்டையாடியவர்கள் இவர்கள். தங்கள் காவல்துறையை கூட காலடியில் வைத்து வன்முறைகளுக்கு எல்லையே இல்லை. ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் மதிமயங்கிய நம்ரூதை ஒரு கொசுவால் அல்லாஹ் அழித்தார். ஃபிரௌனின் ஆணவத்திற்கு சான்றாக அவரது உடல் இன்றும் உலகின் முன் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முஸ்லிம்களை வெளியேற்றுவோம் என்று ஒரு உள்துறை அமைச்சர் பகிரங்கமாக மேடையில் அறிவிக்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முஸ்லிம்களும் பிற மத பிரிவினரும் பெருமளவில் தாக்கப்படுகின்றனர். இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற சங்கப்பரிவார் சக்திகளும் பாஜக அரசும் முயல்கின்றன. பாஜக ஆட்சிக்கு வந்ததும் சங்கப்பரிவார் சக்திகள் இந்தியாவில் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்துள்ளன. அமித் ஷாவின் இந்த உரைக்கு பதிலாக கோவிட் பாதிப்பால் மருத்துவமனையில் இருக்கும் அவரது படத்தை மக்கள் பகிர்கின்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஆட்சியாளர்களை வழங்கட்டும். அமைதியோடும் சமாதானத்தோடும் இந்நாட்டில் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் வழங்கட்டும். அமீன். இந்த வீடியோவை உங்களுக்கு எத்தி வைத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம், துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.